பேச்சாளர் திருமதி உலக நாயகி பழனி அவர்களுக்கு இணையாக திருச்சிராப்பள்ளியில் இருந்து போற்றுதலுக்குரிய இனிய சகோதரர் திரு வீர பாலாஜி அவர்கள் சார்பாக பாராட்டி அழைக்கின்றேன். ராவணனுக்காக பேச வருகிறார். எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ, போந்த பின்பு அறிவமைந்து புகன்றதாமோ, தன்னியல் சேர் தமிழடங்கின் தவமேதானோ, தயரதனும் சனகனும் தரித்த நோன்போ, விண்ணமுதின் சுவைகெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும். கம்பனது பாதங்களுக்கு எனது பணியன்பான வணக்கம். மாணவனாக இந்த கழகத்தில் நுழைந்த என்னை பெரியவர்கள் அத்துணை பேரும் அமரும் அரியாசனத்தில் சரியாசனம் இட்டுக் கொடுத்திருக்கிறது என் தாய் வீடான கோவை கம்பன் கழகம். அவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணியன்பான வணக்கம். நான் ராவணனுக்காக பேசியிருப்பேன். ஆனால் வந்ததிலிருந்து 2 அணியும் சேர்ந்து இந்த அணியை வீட்டுக்கு துரத்துங்க, இந்த அணியை வீட்டுக்கு துரத்துங்கன்னு என்ன ஓரவஞ்சனை எனக்கு புரியலை. நாங்கள் அப்படி உங்களுக்கு என்ன தப்பு பண்ணிட்டோம்? விஜயசுந்தரி அம்மா சொல்றாங்க, இந்த அணியை அவையிலிருந்து நீக்குவோம், நான் முன்மொழிகிறேன். அந்த அணி வந்து வழிமொழியுதாமா. கைகையுடைய வேலையே இதுதாங்க. சும்மா இருந்த தயரதனை பூமியிலிருந்து விண்ணுக்கு துரத்துனது அந்த அம்மா. ராமனை நாட்டுல இருந்து காட்டுக்கு இப்படி ஒட்டு மொத்தமா போட்டு தாக்கப்படாது. துரத்துறதையே வேலையா வச்சிருக்கிறாங்க. அதை விட என்னன்னா, எங்க விஜயசுந்தரி அம்மா ஆசாங்கா எழுதின கட்டுரையை படிச்சுட்டாங்க. கட்டுரையை படிச்சதை விட 2 மாடி ஏறி போய் அதை படிச்சிருக்கிறாங்க. அதனால சொல்லியே ஆவேன்னு அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆசாங்கா கட்டுரையை எழுதியது பெரிதா, ராவணன் மாட்சியும் வீழ்ச்சின்னு ஒரு புத்தகம் கூட தான் ஆசாங்கா எழுதியிருக்கிறாரு. அப்ப தீர்ப்பு இப்பவே ராவணனுக்கு நம்ம சொல்லிட முடியுமா? அவங்களாவது பரவாயில்ல. எங்க மூப்பாயா ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, கைகேன்னு யாருக்கும் பேர் வைக்கிறது இல்ல. ஏன் பேர் வைக்கிறது இல்ல? ஒப்பற்றவள் கைகை. சூர்பனையில் கூட தான் யாருக்கும் நம்ம பேர் வைக்கிறது. அப்ப சூர்பனை ஒப்பற்றவன் அர்த்தமா? ஒப்பற்ற மனிதர்களுடைய பெயர்களைத்தான் நமக்கு வைப்பாங்க. இவங்களாவது பரவாயில்ல. இப்ப எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு போனாரு பாருங்க, அவங்க அணி வந்து நடுவருக்கு நேரா இருக்காங்க. நான் அந்த பாயிண்ட குறிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா தலைப்புக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு குழப்பம் வந்துருச்சு. பெரியவர்களே, பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன? கம்பன் படைத்த பாத்திரத்தில் கம்பனை படைத்த பாத்திரம், கம்பனுக்கு மகுடம் சூட்டக்கூடிய பாத்திரம் எதுங்கிறது தான் தலைப்பு. இப்போ கம்பனுடைய படைப்பு என்பது சாதாரணமானது கிடையாது. உலக கவிஞர்கள் வரிசையில் அவனுக்கென்று ஒரு ஒப்பற்ற இடம் இருக்கிறது. அவன் வாழ்ந்த காலத்தில் இருந்து ஒரு கல் கூட இன்று நம்மிடம் கிடையாது. ஆனால் அவனுடைய சொல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவன் அத்துணை பாத்திரங்களையும் செதுக்கி இருக்கிறான். ஒரு காட்சி சொல்றேன். இந்த காட்சி மூல நூலான வான்மீகத்தில் இல்லவே இல்லை. முதல் நாள் போர், ராமன் ராவணனை வீழ்த்தி விட்டான். என்ன செஞ்சிருக்கணும்? உன் மனைவி, உன் காதல் மனைவியை இன்னமும் சிறை வைத்திருக்கக்கூடிய அந்த ராவணனை நீ நினைத்திருந்தால் ஒரு அம்பு போட்டு கொண்டிருக்க முடியும். ஆனால் ராகவன் என்ன செய்தான்? இன்று போய் போருக்கு நாளை வா என்று சொன்னான். இந்த காட்சி வான்மீகத்தில் கிடையாது. ஏன் கம்பன் இப்படி ஒரு காட்சி அமைத்திருக்கிறான்? கம்பனுக்கு சிக்கல் வந்துருச்சு. ஆத்தி ராவணன் இப்ப கொண்டுட்டோம்னா நம் கவி ஓவியம் வரைவதற்கு களம் இல்லாமல் போய்விடுமே என்று கம்பன் சிந்தித்திருக்கிறான். எங்க தோத்து போய் தானே ராவணன் போறான். தோற்று விட்டான். எப்படி கவிதை எழுதி இருக்கணும்? கெட்டவன் தோற்று விட்டான், அதர்மம் தோற்று விட்டது, தர்மம் நேற்று, இப்படிதான பாடல் எழுதி இருக்க வேண்டும். ஆனால் கம்பன் பாடல் எழுதுகிறான், வாரணம் பொருத மார்பும் வரையனை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. தோத்து போறவனுக்கு எதுக்கு பட்டயம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு கம்பன்? இந்த பாடலை படிக்கும் பொழுது இப்பேற்பட்ட வீரன் தோற்று போகிறானே என்கின்ற அவலத்தை நம் மனதில் பதிய வைக்கிறார் என்று சொன்னால் கம்பனுக்கே ராவணனை தான் பிடிக்கும். ஒரு காட்சியை சொல்கிறேன். பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நம் குடும்பத்தில் யாருக்கும் வந்துவிடக்கூடாத ஒரு சோகம் புத்திர சோகம். யாருக்கும் வந்துவிடக்கூடாது. தந்தை இருக்க மகன் இறக்கக்கூடிய சோகம் என்பது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத சோகம். அந்த சோகம் ராவணனுக்கு வந்தது. தெரியுமா உங்களுக்கு? தான் இருக்க உலகத்தையே கலக்கி வென்ற அந்த இந்திர சித்தன் செத்து கிடப்பான். எப்படி கிடப்பான் தெரியுமா? தலையில்லாமல் கிடப்பான். தலையை குரங்கு கூட்டம் தூக்கிட்டு போயிருங்க. அவன் வந்து தேடி தன் மகனுடைய உடலை தேடி 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 அழுது புலம்புவான். அவன் என்ன சொல்கிறான்? சினத்தோடு கொற்றம் முற்றி இந்திரன் செல்வம் மேவி நினைத்தது முடித்து நின்றேன் நேரிலை ஒருத்தி நீராள்
எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன் என்னின் யார் உலகத்துள்ளார்னு கேட்கிறா. மகனே, எனக்காக நீ கடன் எல்லாம் செய்வேன்னு இருக்க போய் உனக்கு நான் செய்யக்கூடிய நிலைமை வந்துருச்சேன்னு ராவணன் பாடுறான். இந்த பாட்டுல ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா? என்னின் யார் உலகத்து உள்ளார்னு ராவணன் பேசுற மாதிரி கம்பர் எழுதியிருக்கிறாரு. அது ராவணனா பேசுகிறான். கம்பன் தன்னையே நினைத்து தன் மகன் அம்பிகாவதியை இழந்த சோகத்தை ஒரு பாத்திரத்தில் கடத்தி சொல்கிறான். பெரியவர்கள் கடத்தி சொல்கிறான். அவனுக்கு இருந்த செருக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. வந்திருப்பது யார், வந்திருக்கிறது இறை என்பதை அவன் உணரவில்லையா? தெரியுங்க, வந்திருக்கிறத கடவுள்னு புரிஞ்சிருச்சு. ஆனா இவனுடைய பெயர் இருக்கும் வரைக்கும் என்னுடைய புகழும் நிற்க வேணுங்கிற செருக்கு ராவணன் கிட்ட இருந்தது. அது கம்பனிடம் இருந்த ராவணனுக்கு பயணப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? முன்னையோர் இறந்தோர் எல்லாம் இப்பகை முடிப்பர் என்றும் பின்னையோர் நின்றோர் எல்லாம் வென்று இவர் பெயர்வர் என்றும் உன்னையே வென்று நீ தருதி என்றும் உணர்ந்திலால் என்னையே நோக்கியான் என் நெடும்பகை தேடிக்கொண்டேன்னு பேசுறான். உங்களை நம்பிலாம் நான் கிடையாதடா, என்னை நோக்கி நான் நின்றேன் என்றவன் பேசுகிறான் என்றால் எங்கிருந்து வந்தது? கம்பனுக்கும் சோழனுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்ட பொழுது உன்னை நம்பிலாம் நான் இல்லடா, எங்க போனாலும் என்னால் வாழ முடியும், உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்று கம்பன் பேசினானே, அது பாத்திரத்தின் அவன் பேசி காட்டுறான். எங்க கைகேயி தெய்வ கற்பினலாமா, அவங்க சிறியன சிந்தியாதான வாழியாமா, நாங்க இலங்கை வேந்தன்னு தலைப்பு கொடுத்துட்டாங்களாமா. இலங்கை வேந்தனுங்கிற அரசாங்க பதவி சாதாரணமான பதவியா? பதவிக்காகத்தானே இன்று இத்தனை போட்டிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அவன் அரக்கன். பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு இந்த மூவரில் நல்லவர் யார் என்பது கிடையாது, மூவரில் அறத்தை ஓதியவர் யார் என்பது கிடையாது. அப்படி இருந்தா நானும் உலகநாயகமா வீட்டுக்கு திரும்பி நடந்தே போறோம், எங்களுக்கு கவலை இல்லை. பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு கம்பனுடைய படைப்புகளில் எது அவனுக்கு மகுடம் சூட்ட போகிறது என்பதுதானே படைப்பு. நான் கேட்கிறேன், அவன் ஒரு அரக்கன், அதர்மத்தில் நின்றவன், இப்படி வாழவே கூடாத முதல் எடுத்துக்காட்டாக நிற்பவன். ஆனால் அவன் வாயிலாக கம்பன் ராமனை நமக்கு எப்படி காட்சிப்படுத்துகிறான் தெரியுமா? வந்திருக்கிறது யாரு? சிவனோ அல்லன், நான்முகனோ அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரம் எல்லாம் அடுக்கின்றான், தவமோ என்னில் செய்து முடிக்கும் தரணும் அல்லன். அப்ப யார் தான் சுவாமி இவனே? இவனோதான் அவ்வேத முதற்காரன் என்று ஒரு அரக்கனை கம்பன் பேச வைக்கிறான். பெரியவர்களே, ஏன் தெரியுமா? கம்பனுடைய மனதில் ராமன் வேத முதற்காரனாக சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கிறான். அவனுடைய கருத்தை ஒரு அரக்கன் பேசும் பொழுது மகுடத்தை நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீர்கள்? ராவணனிடம் கொடுத்து கம்பனுக்கு சூட்டுங்கள். ராவணனுடைய புகழ் அழிந்து விடுமா? ராவணனுடைய புகழ் மங்கி விடுமா? எவ்வளவு நாள் ராவணனுடைய புகழ் இருக்கும்? இந்த கேள்வி வரும் இல்லை? இந்த உலகத்தில் ராமனுடைய புகழ் இருக்கும் வரைக்கும் ராவணனுடைய புகழ் இருக்கும். அருணகிரிநாதர் முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண வித்துக்கோரு முத்துக்குருவரை எனபோதும்னு பாடிக்கிட்டே வரவர் ராமனுடைய அம்பை பத்தி பாடணும். என்ன சொல்லணும்? ராமனுடைய அம்புன்னு சொல்ல வேண்டியதான 10 தலை கணைதொடுங்கிறார். அந்த 10 தலை ராவணனை அழிக்க ராமன் ஒரு வில்லை பயன்படுத்தினான் என்று காலத்திற்கு பின் வந்த அருணகிரியார் ராமனை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ராவணனை தொடாமல் பேச முடியாது என்கிற சூழலை உருவாக்கியதால்தான் இன்றுடன் நாளை மாழ்வார் புகழுக்கு இறுதி உண்டோ என்று ராவணன் கேட்கிறானே, அது கம்பருடைய வார்த்தையில் மெய்யாகி போகிறது. எனக்கு கம்பர்ல ஒரு பாட்டு ரொம்ப சிக்கலான பாட்டு. ராவணன் செத்து போயிட்டான், விழுந்து விட்டான். விழுந்து விட்ட ராவணனை பாட்டு கம்பர் ஒரு பாட்டு எழுதுறாரு. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் விளப்படாய் எனக் கொடுத்த வரமும் திக்கொடும் உலகனைத்தும் செருக்கடிந்த புயவளையும் தின்று மார்பிள் புக்கோடி உயிர் பருகி புறம்போயிற்று ராகவன் தன் புனிதவாளிங்கிறாரு. அவன் இறந்துட்டான்ல, இறந்து போகக்கூடியவனுக்கு ஏங்க இப்படி ஒரு பாட்டு பாடுறாரு? எக்கோடி யாராலும் விளப்படாய் எனக்கு கொடுத்த வரமாமா. என்ன காரணம் தெரியுமா? எங்கள் ஆசாஞா சொல்கிறார், எப்படி அவன் கொல்லப்பட்டானே தவிர்த்து கடைசி வரைக்கும் ராவணன் வெல்லப்படவே இல்லை. வெல்லப்படாத ஒருவரால் தான் மணிமுடியை சூட்டி அழகு பார்க்க முடியும். பெரியவர்கள், எங்க ராவணன் கெட்டவன் தானே? இவர்கள் அத்தனை பேரும் அவன் கெட்டவன், அரக்கன், துரத்துங்கள் அணியை விட்டு என்று பேசினார்கள். நான் கேட்கிறேன், ராவணன் கெட்டவன் என்றால் அவனுக்காக உயிர் கொடுக்க ஏன் கும்பகர்ணன் வர வேண்டும்? நீர்கோள வாழ்வை நச்சு நெடிது நாள் வளர்த்து விண்ணை போர்க்கோளம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன், அவனுக்காக நான் உயிர் கொடுப்பேன். கும்பகர்ணன் நிற்கிறான். இந்திரசித்தன் உலகலாம் கிளக்கி வென்றவன். ஐயோ, எங்க அப்பாவினுடைய அப்பா காதலால் உரைத்தேன் என்றான், உலகலாம் கலக்கி வென்றான்.
உன் மேல எனக்கு அவ்வளவு அன்புப்பா என்று தன் உயிரை தந்தைக்காக ஈன்று கொடுக்கிறான். அதை விட மனைவி, கட்டிய மனைவி கற்புடைய தெய்வமாக திகழ்கிறாள் மண்டோதரி. ராவணன் இறந்த அடுத்த நிமிடம் அவளும் இறந்து போகிறாள் என்று சொன்னால் இவர்கள் அத்துணை பேரும் ராவனுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, கம்பனுக்கும் ராவனுடைய மரணம் ஏற்றுக்க முடியல. ராவணன் விழுந்து கிடக்கிறான், அதர்மத்தினுடைய வடிவமாகவே அவன் விழுந்து கிடக்கிறான். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? கம்பர் அதர்மம் வென்று விட்டது என்றுதானே பாடல் பாடி இருக்க வேண்டும். பாட்டு போடுறாரு பாருங்க. வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மணமடங்க வினயம் வீய தெம்மடங்கள் பெருந்தடக்கை செய்யடங்க மலமடங்க ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்கா நிலையடங்க சாய்ந்த நாவின் மும்மடங்கு பொழிந்தன அம்மா அவ்வுரை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் எல்லாம். எங்க இறந்தவ முகத்துல எப்படிங்க மும்மடங்கு பொழிய முடியும்? அது கம்பனுடைய கண்களில் தெரிந்த காட்சி, கம்பனுடைய கண்களில் தெரிந்த காட்சி. இப்ப எங்க விஜயசுந்தரி அம்மா சொன்னாங்க, கைகேயி என்ன பண்ணா தெரியுமா? ராமன் இங்கிருந்து காட்டுக்கு துரத்தனா. காட்டுக்கு துரத்தாட்டி அவர் எப்படி வாலியை பார்த்திருக்க முடியும், எப்படி ராவணனை பார்த்துக்க முடியும்னு கேட்டீங்க தானே? நான் கேட்கிறேன், ராவணன் இல்லாட்டி பார்க்கடல்ல செவனேன்னு படுத்திருந்த பரந்தாமன் பூமிக்கு வந்திருப்பாரா? அவதார நோக்கமே நிறைவேறுகிறது என்று சொன்னால் கம்பன் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றமும் நக்குக புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றும் இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோடு கம்பர் பாடுறாரு. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? ராமனுடைய கதையை இந்த உலகத்திற்கு பாட வேண்டும் என்ற ஆசை கம்பனுக்கு இருந்தது. அந்த கம்பனுடைய ஆசையை நிறைவேற்றியது ராவணன் தான். அதனால் தான் சொல்கிறோம், ராவணன் கரங்களில் மணியை கொடுங்கள், அவன் கம்பனுக்கு சூட்டட்டும். அம்மா வேற, ஐயா வேற அந்த பாட்டை மாத்தினார். என்னது? கைகேயை முன்னிற்க வாழி கவரி பெற்ற நாங்க 2 பேரும் சைட்ல நிக்கணுமா? பெரியவர்களே, ராவணன் நல்லவன் என்று நாங்கள் ஒரு நாளும் பேச போவது கிடையாது. அவன் கெட்டவன் தான். ஆனால் யோசித்து பாருங்கள், அவன் சாதாரண கெட்டவனாக இருந்திருந்தால் பரம்பொருள் பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. வான்மீகியை எடுத்து பார்த்தால் ராவணன் ஒரு அரக்கன், அவ்வளவுதான். ஆனால் கம்பனை எடுத்து பார்க்கும் பொழுது அவன் வெறும் அரக்கன் அல்ல, எதிர்மறை தலைவன் என்கின்ற அந்தஸ்தை கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? ராமன் சிகரத்தில் நிற்கிறான். பெரியவர்களே, ராமன் சிகரத்தில் நிற்கிறான். ராவணனை நீங்கள் தாழ்வில் நிற்க வைக்க முடியாது. அவனையும் கம்பன் தூக்கி பிடித்து இருவரையும் சமன் செய்து சண்டையிடுங்கள் என்று ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அதனால் தான் ராவணன் காலங்களை கடந்தும் ராமனுடைய கதையை ராவணனை சொல்லாமல் ஒரு நாளும் முடித்துவிட முடியாது என்ற பெயரை ராவணனை படைத்ததன் மூலம் கம்பனும் அவனுடைய கவியில் நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறான். நான் இப்படி சொல்கிறேன், பிறைசந்திரனை சூடிய சிவபெருமான் கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ராவணன் சென்று மலையை எடுக்க முற்பட்டான். கட்ட விரலை நசுக்கி கொல்ல பார்த்துட்டார். சாமகானம் பாடி சிவனையே குளிர்வித்தான் எங்கள் ராவணன். அப்படிப்பட்டவனுடைய கீர்த்தியும் பெருமையும் இளம்பரை அணிந்த சிவபெருமானுக்கு தெரிகிறதையோ இல்லையோ, எங்கள் இளம்பரை அம்மா அவர்களுக்கு நிச்சயம் தெரியும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. 2 அணிகளுக்கும் முடிசூட்டு விழாவில் நிச்சயம் முதல் வரிசையில் இடம் கொடுத்து விட்டு ராவணனை மேடை கலையுங்கள், கம்பனுக்கு முடிசூட்டி அவன் அழகு பார்க்கட்டும். ஒரே ஒரு காரணம், முடிசூட்டுவதற்கு உங்களுக்கு புனித நீர், தெளிந்த நீர் தேவை. 2 பாத்திரங்களையும் பாருங்க, நல்லவங்களா இருப்பாங்களாமா, கெட்டவங்களா மாறுவாங்களாமா, கெட்டவங்களா இருப்பாங்களாமா, திடீர்னு நல்லவங்களா மாறுவாங்களாமா, ஒரே குழப்பம். குழம்பிய நீர் நமக்கு தேவையில்லை. தொடக்கம் தொட்டு பிடித்த நிலையில் நின்ற தெளிந்த நீரான ராவணனிடம் மகுடத்தை கொடுங்கள். புனித நீர் தெளித்து அவன் கம்பனுக்கு மகுடம் சூட்டலாம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. அன்பர்களே, பங்கு பெற்ற அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய வாதங்களை எல்லாம் இந்த மன்றத்தில் வைத்தார்கள். இங்கு இலங்கை வேந்தனுக்காக வந்து பேசிய திரு வீர பாலாஜி அவர்கள் பல நல்ல செய்திகளை ராவணனுக்காக இந்த மன்றத்தில் வைத்திருக்கிறார்கள். எதிர்கதை தலைவனாக இருந்தாலும் எவ்வளவு கற்றோரை ஈடுபட வைத்திருக்கிறான் கம்பன் என்பதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆக இந்த சுற்று இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நன்றி உரை சொல்ல வருகிறார்கள். அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் தீர்ப்புரை.